கும்பகோணத்தில் ஜனவரி 28 மாலை 4 மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும். சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார். மஹல்லா ஜமாத்தின் மாண்பை காத்து உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணி திரண்டு வாருங்கள். அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹைதீன். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் திசைவெளியை மாற்றிய பல்வேறு முக்கிய போராட்டங்களில் ஒன்று இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தங்களுடைய உயிரை தியாகம் செய்த அந்த தியாகிகளினுடைய ஒரு நினைவு நாள், ஒரு வீர வணக்க நாள் தான் இன்னைக்கு நம்ம இந்த இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு. இதில் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் பல்வேறு நபர்கள் பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் கிளப்புகின்ற அவதூறுகள், இந்த போராட்டம் எதற்காக உருவானது, இதன் பின்னணி என்ன அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், புதிய சிந்தனையாளனுடைய ஆசிரியர், மதிப்பிற்குரிய திரு வாலாசா வல்லவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தொடர் வணக்கம். வணக்கம் 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 ஐயா. இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு முக்கியமான போராட்டம். அதுல குறிப்பாக இவ்வளவு நாள் வரைக்கும் 1965 போராட்டம் மாணவர்கள் நடத்திய போராட்டம், அதுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இந்த மணியரசன், சீமான் இது போன்ற போலி தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா இப்ப சமீபத்துல 1937, 38, 39களில் நடந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட இயக்கத்துக்குமே சம்பந்தம் இல்லை. பெரியார் அதை ஹைஜாக் பண்ணிக்கிட்டாரு, இதாவது பாருங்க ஈழத்தடிகள் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு புதிதாக ஒரு விஷயத்த, ஒரு புத்தகத்தையும் பதிப்பிச்சிருக்கிறாங்க. 1937, 38, 39 இந்த காலகட்டங்களில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அது ஏன் தொடங்குனுச்சு அப்படின்றதுக்கான காரணத்தையும் பெரியாருடைய பங்களிப்பையும் சொல்லுங்க. அதாவது இந்தி இந்த நாட்டில் பொது மொழியாக வர வேண்டும் என்று முதல்ல நினைச்சவர் பால கங்காதர திலகர். ஓகே. அந்த தீவிரவாத காங்கிரஸ்ல இருப்பாங்க இல்லையா, அப்ப பாரதியார் அந்த குழுவில் இருக்காரு. பாரதியார் தான் தமிழ்நாட்டுல முதல் இந்தி பொதுமொழி ஆகணும்ட்டு எழுதினவர். என்னுடைய பாரதியார் நூல்ல நான் அது குறித்து அவருடைய இந்தியா ஏட்ல அவர் வெளியிட்ட செய்தியை நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்தியாவோட பொதுமொழி வரணும், ஒவ்வொரு தமிழனும் தமிழோடு இந்தியையும் படிக்கணும் அப்படின்னு பாரதியார் 1906லயே எழுதியிருக்கிறாரு. அது என்னுடைய திராவிட இயக்க பார்வையில் பாரதியார்ல அந்த இந்தியா ஏட்ல இருக்கிற 11/12/1906 தேதி கூட சொல்லிடுறேன். இந்தியா பத்திரிகையில 15/12/1906 இந்தி படிக்கணும், எல்லாரும் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும் அப்படின்ட்டு பாரதியார் எழுதினாரு. அதன் பிறகு திலகர் தீவிரவாதம் அவர் நாடு கடத்தப்பட்டு இப்படி எல்லாம் போயிட்டு அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்துடுது. காந்தியினுடைய அரசியல் வருது. 15லேருந்து காந்தி காங்கிரஸ்ல தலைமை ஏற்கிறதுக்கு இது பண்ணி படிப்படியா அவரு அப்போ 1917 மும்பையில ஒரு முறை பேட்டி கொடுக்குறாரு காந்தி. இந்தி தான் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும் அப்படின்ட்டு 1917 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அந்த பேட்டி கொடுக்குறாரு. அது செய்தி ஏடுகள்ல வருது. அதை மறுத்து நீதி கட்சியினுடைய ஏடான திராவிடன் ஏட்ல 1/8/1917 மிஸ்டர் காந்தியும் இந்தியும் அப்படின்ற தலைப்புல ஒரு துணை தலையங்கம் எழுதினாங்க. அந்த தலையங்கத்துல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் அப்போ 30 கோடி பேர் இருந்தாங்க 1917. இந்தி பேசுகிற மக்கள் தொகை இவங்க சொல்ற எல்லா போஜ்புரி, மைதிலி எல்லாம் சேர்த்து 6.5 கோடி. அப்போ 30 கோடியில் 6.5 போனா மற்ற மக்கள் 23.5 கோடி இருக்கிறாங்க. ஆகவே ஒரு சிறுபான்மை மொழி பேசுகிற மக்களுடைய மொழியை மற்ற பெரும்பான்மை எல்லாரும் வெவ்வேறு மொழி பேசினாலும் மற்ற மொழி மக்கள் மீது திணிப்பது நியாயமல்ல, இந்தியாவுக்கு பொது மொழியா இந்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திராவிடன் இதழில் 1/8/1917 துணை தலையங்கம். அதான் முதல் இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுல. திலகருக்கும் இந்தி தான் கொள்கை, காந்திக்கும் இந்தி தான் கொள்கை.
ஆமா ஆமா ஆமா. அது ஏன்னா இந்திய தேசியம்னு யாரெல்லாம் பேசுறாங்களோ மாப்போசி உள்பட எல்லாருக்கும் ஹிந்தி தான் கொள்கை. மாப்போசி சும்மா அது போலி. அதை எழுதுறேன் நான், அடுத்தது எழுதுறேன், நிறைய எழுதியிருக்கேன். இப்ப மாப்போசியும் ஆதித்தனாரும் தமிழ் தேசிய தலைவர்களான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இதுல மாப்போசி இந்திய ஆதரிச்சதெல்லாம் கூட நான் சான்றோட செங்கோல்ல இருந்து எடுத்து தேதி போட்டு எழுதியிருக்கிறேன். அது மாப்போசி நடத்திய இதழ், அவர் நடத்திய இதழ். அதுல உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பே இந்தியில வரலான்னு எழுதியிருக்காரு. பார்லிமெண்ட் இந்தியில் நடக்கலாம்னு எழுதியிருக்கிறாரு. அந்தந்த மொழிக்காரங்களுக்கு அவங்க மாநில மொழியில பேசினா போதும், வாய்ப்பு கொடுத்தா போதும்னு எழுதியிருக்காரு. நம்ம நடத்தின போராட்டம் காரணமா இந்தியில மாணவர்கள் மதிப்பெண் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் அரசு விட்ட போது அவரு மாப்போசி செங்கோல் என்ன எழுதுறாரு, நீங்க மார்க் போட வேணான்னு சொன்னா பையன் என்ன பண்ணுவான், இந்தி ஒழிகன்னு எழுதி இந்தி வாத்தியார் முகத்துல அப்படி அந்த பேப்பரை அடிச்சு விட்டு போவோம். செங்கோல்ல எழுதியிருக்காரு அவரு. அதனால நீங்க இந்தி வைக்கணும்னு அரசியல் சட்டத்துல இந்தி இருக்குது, நீங்க ஏன் அதை வைக்க மறுக்கிறீங்கன்னு காங்கிரஸ் திட்டுறாரு. இந்திய பார்ப்பனர்கள் இந்துத்துவவாதிகள் அவங்களுக்கு சமஸ்கிருதம் தான் முக்கியம். அப்ப சமஸ்கிருதம் ஒரு ஆதிக்க மொழின்னு பார்க்கலாம். ஆனா இந்தியை ஏன் அப்படி பார்க்கணும்? அதாவது இந்தியாவை ஒரு எடுத்தோடனே நேர சமஸ்கிருதம் வர முடியாது. 1938 இந்திய எதிர்ப்பு போர்ல கூட சத்தியமூர்த்தி ஐயர் பேசியிருப்பாரு, இந்தி எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு திணிச்சிட்டோம்னா அடுத்து சமஸ்கிருதம் கொண்டாடுறது எளிதாயிடும். ஆனந்த விகடன்கள் கட்டுரையே எழுதியிருக்கிறாங்க. 1937 பெரியார் குடியரசுல கண்டிச்சு எழுதியிருக்காரு. அதாவது 3 பாடம் 6, 7, 8 மட்டும் இந்தி ராஜாஜி கொண்டாந்தது. அது 1938 37லயே அறிவிக்கிறாரு, 38ல நடைமுறைக்கு வருது. அப்போ ஆனந்த விகடன்ல என்ன சொல்றாங்க எழுதுறாங்கன்னா, அப்ப யாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் ஆனந்த விகடன்ல ஆசிரியர், பொன்னியின் செல்வன் அவரு தான் அப்ப ஆசிரியர். இதை வச்சுட்டா 9வது பிறகு சமஸ்கிருதம் விருப்ப பாடமா வைக்கலாமேன்னு எழுதுறாரு. அப்படி பண்ணிட்டா இந்தியாவுக்கு சமஸ்கிருதம் பொது மொழியா வந்துருமே, எளிதா இருக்குமே அப்படின்னு சத்தியமூர்த்தி எழுதின எழுத்துக்கு கண்டிச்சு மெயில்ல கண்டிச்சு எழுதியிருக்காங்க, குடியரசுல கண்டிச்சு எழுதியிருக்காங்க. பார்ப்பனர்களுக்கு குழந்தைங்கள்ல இருந்தே சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற பழக்கம் இருக்கு குடும்பத்துல. அவங்களுக்கு அது சமஸ்கிருதம் அவங்க மொழின்னு அவங்க நினைக்கிறாங்க. நாம ஆரியர் வழி வந்தவங்க, வடக்கிருந்து வந்தவங்க, நம்ம உயர்ந்த ஜாதி, நமக்கு சமஸ்கிருதம் தான் தாய்மொழி. எந்த பாப்பானும் தமிழ தாய்மொழின்னு சொல்ல மாட்டான், ஒத்துக்க மாட்டான். விதிவிலக்கா ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். தமிழ் பிராமின், தெலுங்கு பிராமின் அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் சும்மாவா? ஆமா, எல்லா பிராமினுக்கும் இந்தியா ஒரு நூலால் கட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன நூல்னா பூநூல். இந்தியா என்கிற கட்டமைப்பு ஏன் பாரதியார் சொல்றாரு, பாரதியார் என்னுடைய நூல்ல எழுதி இருக்கிறேன், அதாவது தேதியா சொல்லிடுறேன், 11/1/1920 சுதேசமித்திரன்ல சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும்னு எழுதினாரு. அவருக்கும் அதான் லட்சியம். ஆமா, 20லயே அதை எழுதி இருக்கிறாரு. முதல்ல 1906ல இந்தி வேணும்னு சொன்னவரு 20ல சமஸ்கிருதம் பொதுமொழியா வரணும்னு எழுதிட்டு, அப்ப அவர் சொல்ற காரணம் இருக்கு, அது மிக முதன்மை. இந்தியாவில் பல அரசர்கள் இருந்தாங்க, எல்லா அரசர்கள்கிட்டயும் ஒரு ராஜகுரு இருந்தான். எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். அப்ப ஏற்கனவே பல 1000 ஆண்டு காலமாக சமஸ்கிருதம் லிங்க் லாங்குவேஜாக இந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. எனவே அதை வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எழுதியிருக்காரு பாரதியார். அதை தான் வைக்கணும். விவாதம் என்ன வந்ததுன்னா, காந்தி இந்திய சொல்றாரு, அப்புறம் பின்னாடி இந்துஸ்தானின்ட்டாரு. இந்துஸ்தானின்றது ஒன்றும் இல்லை, முஸ்லீம் அந்த உருது கலந்த இந்தி. இந்த முஸ்லீம்களை தாஜா பண்றதுக்காக காந்தி இந்துஸ்தானின்னாரு. இவங்க சொல்றது தேவநாகரி சமஸ்கிருத ஸ்கிரிப்டினுடைய இந்தி. மற்ற பார்ப்பனர்கள் சொல்றது, காந்திக்கும் பார்ப்பனர்களுக்கும் வேறுபாடு தான், அதை புரிஞ்சுக்கணும். அப்ப பாரதியார் இப்படி சொல்றாரு. இப்ப 37ல எந்தெந்த வகுப்புகளுக்கு இந்தி இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர? 6, 7, 8 3 ஆண்டு 125 பள்ளிகளுக்கு. தமிழ்நாட்டுல 60, ஆந்திராவில் 54, கேரளாவில் நம்ம கன்னடா சென்னை மாகாணத்தில் அப்படி 125 பள்ளிகளுக்கு கட்டாய இந்தியா அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி நிறைய அதுக்கு எதிர்ப்புகள் இருக்கு. இப்ப பெரியார் உதாரணம் சொல்றேன்னா, இப்ப நீதி கட்சி சொன்னேன், 17லயே காந்தி பொதுமொழி ஆகணும்னு சொன்னாரு, அதோட நிக்கல அவரு. 19ல இந்தி பிரச்சார சபாவை இங்க தொடங்குறாரு சென்னையில. எதுக்கு? இந்தியா முழுவதும். இத்தனைக்கும் காந்தி குஜராத்தி, மோடி அமித்ஷா மாரி குஜராத்தி தாய்மொழி. ஆமா, பனியா, குஜராத்தி பனியா. ஆனாலும் இந்திய தேசியம் ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஒற்றை தேசியமா இதை ஆக்கணும்
அப்படின்றதுக்காக அவர் எழுதுறதெல்லாம் குஜராத்தில் தான் எழுதுவார். அதை மகாதேவ தேசாய் தான் ஆங்கிலத்தில் ஆக்கி யங் இந்தியாவே கட்டுரைகள் முழுக்க குஜராத்தி மொழியில் அவர் எழுதி ஆங்கிலாக்கம் பண்ணி தான் யங் இந்தியாவில் வெளிவரும். அப்படிப்பட்ட காந்தியை இந்தியாவுக்கு பொது மொழியாக ஹிந்தி தான் வரணும்னு ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து தான் எதிர்ப்பு கடுமையாக அது கிளம்பிச்சு 17லேருந்து. அதுக்கப்புறமா 19 காந்தி இந்தி பிரச்சார சபையை தொடங்குறாரு. அப்போ இங்கே எதிர்ப்பு இருக்குது, ஒன்றும் பணம் வசூல் பண்ண முடியல. 1920 நெல்லையில் நடைபெற்ற காங்கிரஸ், திருநெல்வேலி நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற சேட்டுங்க ஒரு 50,000 ரூபாய் மேடையில் கொடுக்குறாங்க. எதுக்கு? இந்தி பிரச்சார சபைக்கு. இதுக்கெல்லாம் பதிவுகள் இருக்கு, சான்றுகள் இருக்கு. அதை பெற்றுக்கொண்டு காந்தி ஒப்புதல் கொடுத்த கடிதமும் நம்பியாரூரான் அவருடைய நூல் இது திராவிட தேசியமும் தமிழ் மறுமலர்ச்சின்ற நூல், அது லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட முனைவர் பட்ட ஆய்வேடு. அதுல இதெல்லாமே மறைமலை அடிகளோட பேரன் அதுல குறிச்சிருக்காரு. அப்போ கும்பகோணத்துல ஒரு 12 பாப்பானுங்க நாங்கள் இந்தி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், இந்தி வாத்தியாரே ஒருத்தர் கூட இல்லை தமிழ்நாட்டில், ஏன்னா யாருக்கும் ஹிந்தி தெரில அப்படின்னு காந்தி அவருடைய பையன் ஹிந்திக்கு சொல்லிக் கொடு தேவதாஸ் காந்தியை அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த பையன் ராஜாஜி வீட்டில் இருந்து தான் அந்த பொண்ணை லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஹிந்தி சொல்லி கொடுப்பதற்காக தான் தேவதாஸ் காந்தியை தமிழ்நாட்டுக்கு காந்தி அனுப்பி வைக்கிறாரு. அப்போ இந்தி அங்கங்கே இது பண்ணணுன்ட்டு முயற்சி பண்ணுறாரு. இந்தி பிரச்சார சபை தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு வசூல் ஆகலை. அங்கேருந்து வெளியேந்து தான் திரட்டுறாரு. பனகல் அரசர் இறக்குற வரைக்கும் 26 வரைக்கும் இந்திக்கு தமிழ்நாட்டிலேருந்து காந்தியால் ₹1 கூட திரட்ட முடியல. அதான் நிலைமை. அதுக்கப்புறமா நீதி கட்சி ஆட்சிக்கு 20 வந்தது, 16 தோன்றி. இந்த கட்சிக்கு நான் சொன்னேன் தொடக்கம் முதலே இதுக்கு இந்தி எதிர்ப்பு இருக்குது, சமஸ்கிருத எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒரு பாடமொழியாக கூட இல்லை, ஆனால் சமஸ்கிருதம் இருந்தது. அதை எதிர்த்தது நீதி கட்சி. அதுக்கு நம்பியாரூரான் ஒரு தனி சாப்டரா வச்சிருக்காரு அவருடைய நூல்ல. அதுக்கு இப்ப நான் மருத்துவம் படிக்கணும்னா கூட இருந்தது சமஸ்கிருதம் இருந்தது. அதை கியாபே விஸ்வநாதன் தான் திருச்சியிலேருந்து ஒரு நீதி கட்சி மாணவர் கூட்டின்னு பனகல் கிட்ட. கியாபே விஸ்வநாதன் 1917 நீதி கட்சி உறுப்பினர், அதை மறந்துடக்கூடாது நம்ம. அவர் தனி மனிதர் இல்லை, நீதி கட்சிக்காரரு. அப்புறம் சுயமரியாதை இயக்கம் தொடங்கின பிறகு பெரியார் கூட பல ஊர்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்காரு. கியாபே விஸ்வநாதன் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர். இங்க வர்றதுக்கு முன்ன வரைக்கும் கியாபே விஸ்வநாத பிள்ளைன்னு தான் கடிதம் எழுதியிருக்காரு. குடியரசுல அந்த கடிதம் இருக்கு 1925. என்ன பிள்ளை சுயமரியாதை இயக்கத்துக்கு வந்த பிறகுதான் பிள்ளை வெட்டப்பட்டது. அவரே கைவிட்டாரு. ஏற்றுக்கொண்டு ஆமா, பெரியாரை ஏற்றுக்கொண்டதுனால அது விட்டுட்டாரு. அது பெரியார் கிட்ட இருந்து பிரிஞ்சு போன பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில சோழிய வேளாளர் ஜாதிக்கு தனி இடஒதுக்கீடு கொண்டுன்னு ஊர்வலம் போனார் கியாபே விஸ்வநாதன். இப்ப பெரியார்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் ஜாதியை தொடர்ந்தவர்களாகவும், பெரியார்கிட்ட விட்டுட்டு போன உடனே ஜாதியவாதிகளாகவும் மாறி விடுகிறார்கள்ன்றதுக்கு கியாபே ஒரு நல்ல உதாரணம். அப்போ எல்லாத்துக்குமே சமஸ்கிருத டாக்டருக்கு மட்டும் இல்லை, தமிழ் வித்வான் ஆகணும்னா கூட சமஸ்கிருதத்தை ஒரு பாடமா படிச்சு தேர்ச்சி ஆனாதான் தமிழ் வித்வான் ஆக முடியும். எது வரைக்கும் 1925 வரைக்கும் கட்டாயமா வச்சிருந்தாங்க. அதுக்கு நீதி கட்சி 1917 தீர்மானம் போட்டிருக்காங்க, வேற ஏதாவது ஒரு திராவிட மொழி கூட வைங்க, சான்ஸ்கிரிட் வேணாம் அப்படின்லாம் தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எதுக்கு அதை வச்சாங்கன்னா பாப்பானுங்களே படிச்சுட்டு வேலைக்கு வரணும். அப்போல்லாம் தமிழ் புலவர் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர், ரங்கசாமி ஐயர், அந்த கிருஷ்ண ஐயர் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க சமஸ்கிருதம் தேர முடியாதுல்ல. அதில் தேறி போனவங்க நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலேடிகள் போல ஒரு சிலர் தான் சமஸ்கிருதம் படித்தாதான் தமிழ் புலவராகவே ஆக முடியும். அப்போ பனகல் அரசர் காலத்தில் 24 ஏபி பாத்ரோ கல்வி அமைச்சர் அவர் சட்டமன்றத்திலே பேசுறாரு, இந்த அரசு அதாவது திராவிட மொழிகளுக்கான அரசு நீதி கட்சி. ஏன்னா எல்லா தென்னிந்திய மொழிகள் ஒன்றா இருக்கு இல்லையா, சென்னை மாகாணம், இதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம். இந்த 4 மொழிகளுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதுக்கு செலவு பண்ணுவோம். ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்குது, ஆங்கிலேயர் இருக்கிறாங்க, அதனால இதுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம். மற்ற மொழிகளுக்கு மறைமுகமாக சமஸ்கிருதத்துக்கு நாங்கள் நிதி ஒதுக்க முடியாது அரசு அப்படின்னு பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு போடுறாங்க. நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் ஃபண்டு. ஆமாம், சென்னை பல்கலை.
அதன் பிறகுதான் 24 அது ஜீவோவே இருக்கு. நான் நீதி கட்சி ஆட்சியின் சாதனைகள்னு சிந்தனையாளன் பொங்கல் மலர்ல கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதுல அந்த அரசாணை எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன். நிதி ஒதுக்காது நம்பியாரூரானும் அந்த அரசாணை கொடுத்துருக்கிறாரு. பேசுனதோடு இல்லாம ஆணை போட்ட பிறகுதான் பல்கலைக்கழகம் பணிஞ்சு வந்தது. செனட்லயும் சிண்டிகேட்லயும் இனிமே நீங்க சமஸ்கிருதம் படிக்காம தமிழ் புலவர் படிக்கலாம். எப்போ 26 முதல் செட்டு சமஸ்கிருதம் படிக்காம தமிழை மட்டுமே படித்த புலவர் வந்தது 26. இதை வென்று காட்டியது திராவிட கட்சி, நீதி கட்சி. தமிழுக்கு சமஸ்கிருத முதலை கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தது நீதி கட்சி. ஓகே, அடுத்து இந்த 33, 6, 7, 8 இந்த வகுப்புகளுக்கு 125 பள்ளிகளில் ராஜாஜி இந்தியை அமல்படுத்துகிறார். அந்த போராட்டம் அது தமிழ் அறிஞர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம். சேத்தே நாயகம், மறைமலை அடிகள், உமா மகேஸ்வரனார், ஈழத்தடிகள் தான் முதல் தந்தி கொடுத்து போராட்டத்தை தொடங்கினாரு. அறிக்கை போய் பெரியார்கிட்ட கொடுத்தாரு. பெரியார் அறிக்கையை போட மாட்டேன், குடியரசுல பதிப்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அதுக்கு என்ன பதில்? அதான் நான் சொல்லிடுறேன். அதான் இந்த நீதி கட்சி பத்தி சொல்லிட்டேன். 27/10/17 ஆங்கிலம் தான் பொதுமொழின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க, இந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பெரியார் 25 குடியரசு இதழ ஆரம்பிக்கிறாரு. மே 2 1925 சுயமரியாதை இயக்கம் காங்கிரஸ்ல இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டாரு. நவம்பர்ல தான் அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு காஞ்சிபுரம் மாநாட்டுல வெளியே வர்றாரு. ஆனாலும் தனக்கு ஒரு பத்திரிக்கை வேணும், பாப்பானுங்கெல்லாம் பொய்யாவே எழுதுறானுங்க அப்படின்றதுக்காக சொந்தமா ஒரு இதழ் வேணும்னு ஜெயிலில் இருக்கும்போதே முடிவு பண்ணி அதை தொடங்குறாரு குடியரசு 25. 26 பெரியார் ஒரு 7/3/1926 அந்த கட்டுரை கூட நான் குடியரசுல இருந்து நகல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அது தமிழுக்கு துரோகமும் இந்தி பாஷையின் ரகசியமும். எப்போ 1926 பார்ப்பனர்கள் இந்தியை திணிக்க முயன்ற போதே முதலில் எதிர்த்தவர் பெரியார். முதல்ல எதிர்த்தது நீதி கட்சி, அதன் பிறகு 2வது சுயமரியாதை இயக்கம், அப்புறம் பெரியார். 20/1/1929 இந்தி புரட்டுன்னு பெரியார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இந்தி புரட்டு தலைப்பே இந்தி புரட்டுன்னு இருக்கும். இந்தி வச்சு எப்படி பாப்பானுங்கெல்லாம் ஏமாத்துறானுங்க. இந்த குடியரசே பிடிஎஃப்ல இருக்குதுல்ல, இந்தி புரட்டுன்னு தலைப்பு உள்ள பக்கம் போட்டு தலையங்கமே எழுதியிருக்கிறார் பெரியார் 29. ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1931 நன்னிலம் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் இந்தியை கண்டிச்சு தீர்மானம் ஏற்றிருக்கிறாங்க. அந்த தீர்மானம் நமது குறிக்கோள் என்ற நூலில் அந்த தீர்மானம்லாம் இருக்கு. 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலேயே அரசு தாய்மொழிக்கும் ஆட்சி மொழி ஆங்கிலத்துக்கு தவிர வேற எந்த மொழிக்கும் செலவு பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள். கோயிலில் வழிபடுபவர்களுக்கும் அந்த இதுக்கும் சிலைக்கு நடுவில் தரகர் இருக்கக்கூடாது, இன்னொரு மொழி இருக்கக்கூடாது. அதெல்லாம் செங்கல்பட்டு சுயமரியாதைக்கு மாநாட்டு தீர்மானம். அதன் பிறகு கண்டிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தும் கூடாதுன்றாங்க. ரெண்டுமே கூடாது. அவன் தாய்மொழியில் நேரம் போய் அவன் கும்பிட்ட, நீ எதுக்கு இடைத்தரக நடுவுல அப்படின்றது 29லயே அது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மாநில கல்லூரியில அரசாங்கம் சிக்கனம் செய்யணும், செலவு நிறைய ஆகுதுன்ட்டு அங்க குப்புசாமி சாஸ்திரின்னு இருந்தாரு. அவருக்கு 350 ரூபாய் சம்பளம். அதே மாநில கல்லூரியில நமச்சிவாய முதலியார் தமிழ் ஆசிரியர், இவரு குப்புசாமி சாஸ்திரி சமஸ்கிருதத்துக்கு பேராசிரியர். இவர் தமிழ்ல பெரிய பேராசிரியர் பதவி கிடையாது தமிழுக்கு. அதனால சம்பளம் 81 ரூபாய் இவருக்கு. அவருக்கு 350 ரூபாய் மாதம், இவருக்கு 81 ரூபாய். குப்புசாமி சாஸ்திரிக்கு 350 ரூபாய். 350. இவருக்கு 81 ரூபாய் மாதம். முதலியார் தமிழ் வாத்தியாருக்கு 80 ரூபாய், 81 ரூபாய் மாத ஊதியம். அதனால பாத்துக்கினே இருந்தாங்க நீதி கட்சி அரசு. அந்த ஆளு என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கம் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு சமஸ்கிருத துறையை மூடிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு ஜீவோ போட்டாங்க. 17/11/1932 பெரியார் அதை வரவேற்று சமஸ்கிருத சனியன் தொலைந்தது குடியரசுல எழுதி இருக்காரு. ஏன்னா ரொம்ப நம்மள ஒரே இந்த எல்லாத்துக்கும் நம்ம அடிமையா வச்சுங்கிறதுக்கு காரணம் தான். சனாதனம் அதை சொல்லிதான் சொல்றான். தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டாந்தா அதை தான் காட்டுறான். நம்ம எது நம்மால் பெண் பிள்ளைகள் படிக்கணும்னா அனுப்பாதன்றான். பெண்களுக்கு சொத்துல பங்கு எல்லாம் எதை மேற்கோள் காட்டுறான்? அந்த வடமொழி சமஸ்கிருத இதை தான் காட்டுறான்.
அதனால அது சனியன் ஒழியட்டும் அப்படின்ட்டு பெரியார் வந்து 17/1/1932 குடியரசுல கட்டுரை எழுதியிருக்கிறாரு, அதை வரவேற்று. ஏன்னா இவர் தான் முதல்லன்னு சொல்றாங்கல்ல எழுத்தடிகள். அதுக்காக தான் நான் இதெல்லாம் முன்னாடி இருந்தே நாம இதுக்கு ஒரு பெரிய இது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு வந்து மிகப்பெரிய அளவுல நடத்தினாங்க. கிட்டத்தட்ட இப்ப நீதி கட்சி வந்து இப்ப சமூக நீதி போராட்டம் வந்து பேரலா எப்படி நடக்குதோ அதே மாதிரி இது ஆரம்பத்துல இருந்தே ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இதான் இருக்குது. இப்ப பனகலரசர் வந்து அந்த இது கோவில் இந்து அறநிலையத்துறை பத்தி கொண்டாடும் போதெல்லாம் பெரியார் அதை ஆதரிச்சு 6 கட்டுரை எழுதியிருக்காரு. குடியரசு இந்து அறநிலையத்துறை போர்டுக்கு ஆதரவா பெரியார் 6 முறை எழுதியிருக்காரு. இப்ப அதை நான் நூலாவும் போட்டிருக்கேன். இந்து அறநிலையத்துறை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இப்ப எழுதியிருக்கிறேன். பெரியார் வந்து நீதி கட்சி ஆதரிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். ஆதி திராவிட மாணவர்களும் மற்ற மாணவர்களும் ஒரே வகுப்பறையில உட்காரணும்னு 1922 தீர்மானம் போட்டாங்க. ஒரே பெஞ்சில உட்காரணும்ட்டு. திருச்சியில அப்பெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் போர்டு தான் பள்ளிக்கூடம் நடத்துவாங்க. தாலுக் போர்டு, டிஸ்ட்ரிக்ட் போர்டு. கூச்சமே இல்லாம சீமான் கேக்குறாரு, MC ராஜாவை யாரா படிக்க வச்சது, பெரியாரா? ரட்டமலை சீனிவாசனை யாரா படிக்க வச்சது? அவங்க எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு முதல்ல சீமானுக்கு தெரியுமா? தாழ்த்தப்பட்டவர்களை இவங்க பள்ளிக்கூடத்திலே சேர்க்கல. ஆல்காட்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் 5 பள்ளிகளை ஆதி திராவிடர்கள் திறந்தாரு. மத்தவங்க எல்லாம் MC ராஜா இவரெல்லாம் மற்றவங்க ரெட்டைமலை எல்லாம் வந்து ஆங்கிலேயருடைய கிறித்துவ பள்ளிகள்ல படிச்சாங்க. இந்து பள்ளியில யாரையும் சேர்க்கல. ஏன்னா அப்போ வந்து அதான் நிலைமை. அப்போ கிறித்துவ பள்ளியில யாரோ ஒருத்தர் படிச்சாங்க. எத்தனை பேர் படிச்சாங்க? இப்போ 1922 ஆதி திராவிட பிள்ளைகளும் மற்ற ஜாதி பிள்ளைகளும் திருச்சியில டிஸ்ட்ரிக்ட் போர்டு என்ன பண்ணா, ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்த்துக்கிறோம் பள்ளிக்கூடத்துல. ஆனா வந்து தனி அறையில உட்கார வைக்கிறோம்னு நாங்க தீர்மானம் போட்டாங்க. நீதி கட்சி அரசு ஏத்துக்க முடியாது, தனி அறையெல்லாம் ஒரே அறையில் தான் உட்காருன்னு. அப்பதான் எய்டு கிராண்ட் கொடுப்போம் அப்படின்னு அதிகமா ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்கிற பள்ளிக்கு அதிகமான கிராண்ட். ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்க மாட்டேன்னா அரசாங்கம் கிராண்டே கொடுக்காதுன்னு ஜீவோ இருக்கு. அப்படியெல்லாம் கொண்டாந்துதான் கல்வி எங்க வந்து இந்த மக்கள், அதுவும் இலவச கட்டாய கல்வி வந்து 1923 வந்துச்சு. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது நீதி கட்சி ஆட்சி காலத்துல தான் முதல்ல வந்தது 1923. அதுக்கு எல்லாமே என்கிட்ட சான்றுகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டணம் கட்டி தான் படிக்கணும். இவங்க கூட 3ஆம் வகுப்பு வரைக்கும், 4ஆவதுல இருந்து வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி வச்சுட்டாங்க. அப்பவே 3ஆவது வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அதான் நீதி கட்சியில ஏராளமான பள்ளிக்கூடங்களை அவங்க தான் தொடங்கினாங்க. அப்போ ரெண்டுமே நடக்குது. ஒன்று மொழி, இந்த பார்ப்பன பண்பாட்டு மொழி எதிர்ப்பு, சமூக சமத்துவத்துக்கான ரெண்டுமே நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து பயணிக்குது. இப்ப பெரியாருடைய சுயமரியாதை செங்கல்பட்டு மாநாட்டுக்கு தலைவரே WPS சவுந்தரபாண்டியன் நாடார் தான். அதுல என்ன பாண்டி பஜார், ஆமா பாண்டியன் பஜார் தான். அதை சுருக்கிட்டு வேணும்னே தெரியக்கூடாதுன்னு சவுந்தரபாண்டியன் பஜார் அதுக்கு பேரு, முழு பேரு. அந்த நகருக்கு பேரே தியாகராயர், சர்பிடி தியாகராயர் பேர்ல தான் 1928 நகராட்சியில தீர்மானம் போட்டு வச்சாங்க அந்த பேரை. மாம்பழத்தை தான் தியாகராய நகர்னு மாத்தினாங்க. அதையே இன்னும் கூட அவனுங்க மாம்பழம்னு விடாம வச்சுங்கிறானுங்க. டி நகர்னு ஆக்கிட்டாங்க, தியாகராயர் பேர் தெரியக்கூடாதுன்னு. அங்க எல்லா தெருவும் நீதி கட்சி தலைவர்கள் பேர் தான் இருக்கும். அந்த தியாகராய நகர் முழுக்க போனீங்கன்னா எல்லா தெருவும் நீதி கட்சியில இருந்த மாமன்ற உறுப்பினர்கள் பேர்ல தான். TR தனிகாசலம் செட்டி, இப்படி எல்லாமே நீதி கட்சி தலைவர்கள் பேர்ல தான். நடேசன் பூங்கா இப்படி எல்லாமே அப்படி. பனகல் பார்க்க பனகலரசர் பேரால வச்சதுதான் 31 திறந்தாங்க. அதை கவர்னர் திறந்தாரு பனகல் பூங்காவை. அங்க ஒரு கல்லு வச்சிருப்பாங்க அதுக்கு. இப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்ப 37 போராட்டம், அது மீண்டும் வருவோம் அந்த இடத்துக்கு. அதுல பெரியாரின் பங்களிப்பு, இப்ப நீங்க ஈழத்தடிகள், மறைமலை அடிகள், இப்படி பலரையும் சொல்றாங்க. அவங்கதான் தமிழ் அறிஞர்கள் முன்னெடுத்தாங்க, அதை வந்து பெரியார் கேப்சர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுதான் மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேப்சர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மணியரசனும் சொல்றாரு, சீமானும் சொல்றாரு, ஈழத்தடிகளும் அதான் சொல்றாரு. பெரியார் கேப்சர் பண்ணிக்கணும்னு கிடையாது. நான் தான் சொல்றேனே, பெரியார் 26ல இருந்து எழுதிக்கிறாரு. சொல்லிட்டீங்க. தொடர்ந்து இந்த 37லயே நான் சொல்றேன்,
37 அதான் ராஜாஜி வந்து அறிவிக்கும் போதே பெரியார் கடுமையா எதிர்த்திருக்கிறாரு. 26/9/1937 குடியரசு இதழில் இந்தியா ஒரு நேஷனா, நீ ஏன் பொதுமொழி, இந்தியா ஒரே நாடா இருந்தாதான் ஒரு மொழி வைக்கணும், தேவையில்லைன்னு பேசியிருக்காரு. அப்புறம் 26/9/1937 பொது பாஷை அவசியமா, இந்தியாவுக்கு பொதுமொழியா இந்தி தேவையான்ட்டு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. பெரிய 37லயே சொல்றேன். அப்புறமா குடியரசு 26/9/37லயே வந்தே மாதரம் பாடலுக்கு அப்பே எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு கட்டுரை வந்துருக்குது. இப்போ பார்லிமெண்ட்ல வச்சாங்கல்ல வந்தே மாதரம், ராஜாஜி வந்த உடனே தினம் வந்தே மாதரம் பாடணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதை கண்டிச்சு 37லயே எழுதியிருக்கிறாங்க குடியரசு ஏட்ல, வந்தே மாதரம் பாடல் அது முஸ்லீம்களுக்கு எதிரானது அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல குடியரசுல காங்கிரசின் இந்த நாசகார திட்டம்ட்டு இந்த இந்தி திட்டத்தை கண்டிச்சு 10/12/1937 எழுதியிருக்கிறாங்க. பெரியார் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறாரு. குடியரசுல 23/1/1938 தமிழர்களே இனி செய்ய போகிறீர்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன செய்ய போகிறீர்கள், இனி என்ன செய்ய, இந்தி வந்துடுச்சு, இனி என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு பெரியார் வந்து எழுதியிருக்காரு. 6/3/1938 10,000 பேர் காஞ்சிபுரத்துல கூடி ஒரு 10,000 பேர் மாநாடு நடத்தி இந்திக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இது எப்போ 6/3/38. ஆனா ஈழத்தடிகள் வந்து நான் கடிதம் அனுப்பி எல்லாருக்கும் அனுப்பிச்சேன்னு சொல்றது வந்து தேதி இதுல இருக்கு அந்த நூல்ல, அன்றும் இன்றும்ல 25/4/38 இந்த பக்கம் 8. அப்ப இதுக்கு முன்னாடியே பெரியார் வந்து பல முறை எழுதியிருக்கிறார் 37லயே. நான் இப்போ எல்லாம் தேதி வாரியா படிச்சிருக்கிறேன், அதுக்கு எல்லா கட்டுரையும் இருக்குது குடியரசுல, என்கிட்ட ஜெராக்ஸும் கையிலேயே வச்சுங்கிறேன். இதுக்கு முன்னாடியே இவர் வந்து இந்த கடி தயார் செய்து நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சேன், அதனாலதான் கூட்டம் வச்சுட்டாரு. அது உண்மை இல்லை. 10,000 பேர் காஞ்சிபுரத்துல கூடி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு குழு போட்டு அமைச்சு இதை நடத்தணும், மறியல் நடத்தணும் வாங்கன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணாருன்னா, அது யார் தலைமையில 10,000 பேர் கூடுறாங்க? எது காஞ்சிபுரத்துல வந்து அப்ப அதுல கலந்துக்கணும் வந்து அண்ணா கலந்துக்கினாரு, KV ரெட்டி நாயுடு கலந்துக்கினாரு. அங்க இருந்து 2 நீதி கட்சிக்காரங்க தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் பேரு, இன்னொரு முதலியார் 2 பேர் பேரு இருக்கு. அதுல 10,000 பேர் சேர்ந்தது. குடியரசுல அது ஒரு கட்டுரையாவே இருக்கு. அது அந்த 10,000 பேர் சேர்ந்தது 6/3/38 இந்த ஆள் கடிதத்துக்கு முன்னாடியே 10,000 பேர் கூடியாச்சு. இவரு நான் சொல்லிதான் 120 பேர் அங்க வந்தாங்கன்னு இந்த புக்கில் எழுதிக்கிறாரு. அது இல்லாம சுயமரியாதை இயக்கத்துக்கு வந்து ஊருக்கு 4 பேர் தாங்கிறாங்கன்னு இதுல எழுதி இருக்காரு. ஆனா ஊருக்கு 4 பேர் இல்ல. பெரியார் குடியரசு ஆரம்பிக்கும் போதே முதல் வருஷம் 4,000 காப்பி 1925, 26ல 7,000 குடியரசு, 28ல 10,000 குடியரசு வந்தது. ஆதாரம் இருக்கு, குடியரசுலயே இருக்கு. அப்ப 10,000 குடியரசு போயிருக்குதுன்னா எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க? அப்ப எவ்வளவு பேர் ஒரு பேப்பர் வாங்கி அப்படி டீ கடையில உட்காந்து படிக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்துல அந்த மாநாட்டுல அப்பயே 10,000 பேருக்கு மேல கலந்துக்கினாங்க. சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பேரணியா போனாங்க. சென்னைக்கு செங்கல்பட்டுக்கு எவ்வளவு தூரம்? பேரணியா போய் சேர்றதுக்கே 3 மணி ஆச்சு. காலைல 8ல இருந்து இரவு 2 மணி வரைக்கும் மாநாடு நடந்தது. அடுத்த நாள் மாநாடு நடந்தது. அப்ப ஊர் முழுக்க எங்க பார்த்தாலும் சுயமரியாதை பிரச்சாரம், இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம். பெரியார் பல மாநாடுகளை நடத்தினார் சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில். வெறும் இதோட விட்டுல, அவர் எழுதுனதோட விட்டுல, பல இடத்துல நம்ம இவரே குறிச்சிருக்கிறார். தமிழன் தொடுத்த போர்ல மா இளஞ்செழியன் ஆசாரியார் அறிவித்தது வந்து முதல் அமைச்சர் குறிப்பிட்ட நாள் வந்து 10/8/37 அறிவிக்கிறாரு. யார் அப்ப இந்த இந்த அமல்படுத்துறதுக்கு இருப்பாங்கல்ல மொழி? ஆமா, அது யார் அமைச்சர்? டாக்டர் சுப்பராயன் தான். மறைக்கப்பட்ட பெருந்தமிழர்னு மணியரசனால் எழுதப்பட்ட டாக்டர் சுப்பராயன் தான் கல்வித்துறை அமைச்சர். கல்வித்துறை அமைச்சர் அவர் தான் கையெழுத்து போட்டாரு 37ல இந்தியா. ஆமா, ராஜாஜி அமைச்சரவையில் அவர் தான் கல்வி அமைச்சர் டாக்டர் சுப்பராயன். அவர் 1927ல இருந்து 30 வரைக்கும் முதலமைச்சர் ஆண்டவர். செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டுல அவர் தான் கொடியேற்றி வந்து பேசினாரு. அவர் வந்து வெளிநாட்டுல படிச்ச ஒரு சீர்திருத்தவாதி. முதலமைச்சர் பதவி போயிட்டு உடனே காங்கிரஸ் போயிட்டாரு அவரு. அதான் காங்கிரஸ் அமைச்சரவையில அமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல்ல நீதி கட்சியில இருந்தாரு. அதன் பிறகு இந்தி வேண்டாம் என்று இறுதி எச்சரிக்கை கொடுத்த சென்னை மாநில தமிழர் மாநாடு திருச்சியில் கூடிய நாள்
26/12/37 இதெல்லாம் இருந்தால் கடிதத்துக்கு முன்னாடி அங்க பல ஆயிரம் பேர் கூடினாங்க. அதை ஏற்பாடு செய்தவர்கள் தீபோ வேதாச்சலம், கியாப விஸ்வநாதன் 2 பேருமே சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள். அந்த திருச்சி அங்கதான் அப்பதான் திட்டம் தீட்டுறாங்க. அதெல்லாமே அந்த எச்சரிக்கை மீண்டும் வலியுறுத்திய சென்னை மாநில இந்திய எதிர்ப்பாளர் மாநாடு காஞ்சியில் கூடிய நாள் 27/2/38. இவர் கடிதத்துக்கு முன்னாடியே 10,000 பேர் காஞ்சிபுரத்துல கூடியாச்சு. இந்தி புகுத்தப்பட்ட நாள் 21/4/38 இப்படி வருது. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து இவங்க இது நடத்தணும். ஆக பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து தான் இது பெரிய அளவில் கொண்டு போனாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, அவரே எழுதியிருப்பார்ல, அந்த அன்னக்காவடி சமாஜத்தில் தங்கி இருந்துட்டு கரூர்ல அங்கிருந்து என்ன பண்ணாருன்னா, மறைமலடிகளுடைய நூல் அவர் அவருடைய இதழ் அறிவுக்கடல் ஞானசாகரன்ட்டு அதில் இந்தி பொதுமொழியான்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதை அவர் கேட்காமையே இவர் எடுத்து ஜிடி நாயுடுகிட்டையும் இன்னொரு காசி செட்டியார்கிட்டையும் பணம் வாங்கி ஒரு 5,000 காப்பி இலவசமாக போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டார் கரூர்லேருந்து. அப்புறம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதினார், இந்திய கட்டாய பாடமானு. இது நான் கூட மறுபதி போட்டேன். இது 1938 வந்தது. இவர் தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஃபுல்லாக தலைவர். இந்த கொடி தான் அப்பெல்லாம் ஏற்றினாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். அதுக்காக அந்த கொடி போட்டேன். இந்தி கட்டாய பாடமா இதுதான் கரூர் ஈழத்தடிகள் 5,000 காப்பி. இதுக்கு பணம் கொடுத்தவங்க யாருன்னா ஜிடி நாயுடு. அது மனசுல வச்சுங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் யாரு தெலுங்கு நாயுடுன்றாங்களோ, இந்திய எதிர்ப்புக்கு பணத்தை கொடுத்தவரு மேம்பாலத்துக்கு கோயம்புத்தூர்ல பேர் வச்சதுக்கு. இப்ப இவரே அவர் பேர் என்ன சொல்லிக்கிறார், கோத்தூர் துரைசாமி நாயுடுன்னு தான் போட்டிருக்காரு. இவரே தமிழ்ல கோத்தூர் துரைசாமி நாயுடுன்னு தான் இவர் எழுதி இருக்கிறாரு. அது பணம் கொடுத்த உதவி பண்ணாங்க. இது ரெண்டுத்தையும் அடிச்சு ஒரு 10,000 5,000 அங்கங்க அனுப்பி விட்டாரு இவர் அட்ரஸ் போட்டு. அதுலதான் இவரு தான் பெரிய ஆளு அப்படின்னு இவரா நினைச்சு. ஆனா யோகியமானந்தா ஜிடி நாயுடு எவ்வளவு கொடுத்தாரு, காசி செட்டியார் எவ்வளவு கொடுத்தாரு, மற்றவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு செலவாச்சு, அதெல்லாம் சொல்லணும்ல. அது எதுவுமே சொல்லலை. அடிச்சு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டாரு. அதனால நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இந்திய எதிர்ப்புக்கு முதல் சர்வாதிகாரி சேத்த நாயகன் தான் 37. அவர் நீதி கட்சி, அவர் கூட்டுறவுத்துறையில 10 மாவட்ட பதிவாளராக இருந்தவர். ஓய்வு பெற்ற உடனே இதுக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு பெரியார் ஆள். அவர் சுயமரியாதை பெரியார் மணியம்மை திருமணமே அவர் வீட்டில தான் நடந்தது. பத்திரப்பதிவு அலுவலர் அவங்க வீட்டில தான் பண்ணாரு அந்த திருமணத்தை. அந்த அளவுக்கு யார் சேத்த நாயகனுங்க மருத்துவர் இருந்தார்ல பள்ளி, அவங்க பள்ளி தான் அது. சேத்த நாயகன் பள்ளி தான் இங்க ஒண்ணு, அவங்க ஊர்ல ஒண்ணு, 2 பள்ளிக்கூடம். அவர் தான் மெயின். அவருடைய இடத்துல தான் கொட்டா போட்டு வெளியூர்ல இருந்து வர்ற அந்த போராட்டத்துக்கு வர்றவங்க எல்லாம் அவருடைய இடத்துல தான் தங்கி இருந்தாங்க. அங்கிருந்து தான் ஊர்வலத்துக்கெல்லாம் கிளம்பி போவாங்க. அப்ப சுயமரியாதை இயக்கம் பல மாநாடுகளை வேற போட்டாங்க. அதாவது மாவட்ட மாநாடுகள் அங்கெல்லாம் தீர்மானம் போட்டாங்க. ஆம்பூர்ல போட்டிருக்காங்க, நன்னிலத்துல போட்டிருக்காங்க, பல இடங்கள்ல மாவட்ட மாநாடுகள் நடத்தி இருக்கிறாங்க. சுயமரியாதை இயக்க 37 கரந்தை முதல் அறிவிப்பு வந்த உடனே கரந்தை தமிழ் சங்கம் தான். இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, கரந்தை தமிழ் சங்கத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. 2வது செந்தமிழ் கல்லூரியில, அது 2 தான் முதல்ல நடந்தது. 3வது நம்மெல்லாம் எல்லாரும் ஏற்பாடு பண்ணி மறைமலடிகள் தலைமையில் சென்னையில் ஒரு மாநாடு கோக்கலையாரில் நடந்தது 4/10/37. அதுக்கப்புறம் 7/11/37 சேலம் மாவட்ட சுயமரியாதை மாநாடு இந்திய எதிர்ப்பு தான், இந்திய எதிர்ப்புக்காக. 8/11 ராசிபுரம் சுயமரியாதை மாநாடு. 14/11/37 வடார்காடு மாவட்ட சுயமரியாதை மாநாடு. 12/11/37 நாமக்கல் வட்டார சுயமரியாதை மாணவர் மாநாடு. 3/1/38 அருப்புக்கோட்டை தாழ்த்தப்பட்டவர் மாநாடு, அதில் இந்திய எதிர்ப்பு கண்டிச்சு தீர்மானம். 6/2/38 ஓமலூர். இதெல்லாம் இந்த அவர் கடிதத்துக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள் சொல்கிறேன் நான். 6/2 ஓமலூர் மாவட்ட மாநாடு. 19/20/38 தஞ்சை மாவட்ட மாநாடு சுயமரியாதை மாநாடு. 26/2/38 வடார்காடு மாவட்ட சுயமரியாதை மாநாடு. 13/3 மதுரை மாவட்ட சுயமரியாதை இயக்க மாநாடு. 23/4/38 சாக்கோட்டை மாநாடு. 10/4/38 கோவை மாவட்ட சுயமரியாதை மாநாடு.
இப்படி வரிசையா எத்தனை மாநாடு பாருங்க, 10 மாநாடுக்கு மேல பெரியார் 37ஆம் வருஷத்திலேயே போட்டாரு இந்திக்கு எதிரா. அப்பா, அந்த சுயமரியாதை இயக்க மாநாடுகள்ல இந்திக்கு எதிரான தீர்மானங்கள் எல்லாத்திலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறன. அப்ப இவர் மக்களை திரட்டி உணர்ச்சி படுத்தினாரா, இல்லை இவர் அனுப்புன அச்சாட்சி இந்த கடிதம் அனுச்சன்னு சொல்ற தேதி இருக்குதுல்ல, அது பின்னாடி தேதி தான் வருது. இந்த மாநாட்டுக்கெல்லாம் பின்னாடி தேதி. ஐயா, இந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் என்ன? அந்த போராட்டம் எப்படி எல்லாம் நடந்துச்சு? பெரியார் அதுல சிறைப்பட்ட அந்த வரலாறு எல்லாம் சொல்லுங்களேன். அதான் ஸ்டாலின் ஜெகதீசன் தான் அங்க ராஜாஜி வீட்டு முன்னாடி இருந்தாரு கொஞ்ச நேரம். யார் அவரு? ஸ்டாலின் ஜெகதீசன். அவர் கரூர்ல இருந்து வந்திருக்காரு. 7 தடிகள் கூட்டின்னு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரா வந்தாரா இவரு கூட்டின்னு வந்தாரான்னு தெரியாது. ஆனா அவர் காங்கிரஸ் கையாள்னு இவங்க நம்பல, நம்ம போராட்ட ஆட்கள் நம்பல அவரை. மீனாம்பாலும் சொல்லியிருப்பாங்க, ராத்திரில சாப்பிட்றாரு, பகல்ல போட்டு பத்துங்கிறாரு. அப்புறம் 1 மாசம் இருந்தாரு, அப்புறம் அவரை அதை விட்டு கை விட்டு போயிடுறாரு. அப்படி நடந்து பெரியார் பிறகு ராஜாஜி வீட்டு முன்னாடி வானா, பள்ளிக்கூடம் முன்னாடி, பள்ளிக்கூடம் திறந்த உடனே ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கல்ல, இவர் மே மாசம் இருந்தாரு வீட்டு முன்னாடி. கோடை விடுமுறை காலம் அது. ஜூன்ல இந்து சவுகார்பேட்டை இந்து தியாலஜிக்கல் பள்ளி முன்னாடி, ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சொல்லித்தாரு பள்ளிக்கூடம். அதனால அங்க பாயிண்ட் பிக்ஸ் பண்றாங்க. அங்கேதான் தினம் 4 பேர் 5 பேர் தொடர்ச்சியா மறியல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் தான் சர்வாதிகாரின்னு நியமிக்கிறாங்க. இப்போ சேத்த நாயகம் முதல் சர்வாதிகாரி, 7 தடிகள் 2வது, அப்படி வரிசையா வருது இல்லையா. சர்வாதிகாரின்னா ஒன்றும் இல்லை, 4 பேர் போனா அவங்களுக்கு ஒரு ஹெட்டு, ஒவ்வொரு நாளைக்கு 4 பேர் போனா அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் பண்ணாங்க. தொடர்ச்சி அது பண்ணிக்கினே இருந்தாங்க. அப்பவும் அது இதாக நடக்கலை. இப்போ அதுக்கப்புறம் தான் பெண்கள் பார்த்தாங்க. அவங்க மாநாடு நவம்பர் 13, 38 பெண்கள் மாநாடு நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி திருச்சியில தமிழர் பெரும்படைன்னு திருச்சியில ஒரு பெரிய கூட்டம் நடத்தி அங்கிருந்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு பிரச்சாரம் பண்ண 100 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 100 பேருக்கு என்ன வேலைன்னா, பகல் முழுக்க எல்லா ஊர்லேயும் கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்க சொல்லின்னு வரணும், இரவுல கூட்டம் பேசணும். 42 நாள் நடந்து வந்தாங்க. சிதம்பரம் வழியெல்லாம் பரப்பணுன்றது தானே கொள்கை. கடற்கரையில் கூட்டம், வரவேற்பு கூட்டம் நடக்குது 11/9/1938 அந்த 42வது நாள். அப்போ மறைமலடிகளை இவங்க தான் தலைவராக வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு தமிழ் அறிஞர், பெரியார் எப்பவுமே அறிஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து இது பண்ணி வச்சுடுவார். தமிழ் அறிஞர் நாவலர் சோமசுந்தர பாரதியார், அவர் வரவேற்புரை, அவர் தான் அந்த போராட்டம், ஓராண்டு போராட்டத்துக்கு இவர் தான் தலைவர், நாவலர் சோமசுந்தர பாரதியார். பின்னாடி பெரியார் சிறப்புரை. அன்னைக்கு 3 பேரும் பேசுறாங்க தமிழ்நாடு தமிழருக்குன்ட்டு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் பேசின பிறகுதான் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. பெரியார் தமிழ்நாடு பிரியணும்னு 1937 எழுதியிருக்கிறாரு. குடியரசுல எப்பேற்பட்டாவது நாம தமிழ்நாட்டை பிரிச்சே ஆகணும், வட இந்தியாவில இருந்து வேற வழி இல்லை அப்படின்ட்டு முதல்ல சொன்னது தந்தை பெரியார் தான். ஆமா, 37லயே வடநாட்டு சம்பந்தம் வேண்டாம், ஆகவே நாம் ஏமாறுவதற்கு தான் வடநாடு உபயோகப்படுகிறது. இன்றைய அரசியலை பார்க்கிற போது எக்காரணம் கொண்டாவது எப்பாடுபட்டாவது நம் நாட்டை வடநாட்டு சம்பந்தத்திலிருந்து தனியாய் பிரித்து கொண்டால் ஒழிய நமக்கு விடுதலையோ மானமோ ஏற்பட போவதில்லை. இன்றைக்கு சிறிதாவது நமக்கு சுயமரியாதை உணர்ச்சியும் சுதந்திர உணர்ச்சியும் இருக்குது என்றால் அது நமது தனிப்பட்ட தமிழ் நிலை உணர்ச்சியாலேயும் இந்தி படிக்காததாலேயும் தான் அந்த உணர்வு இருக்குது. இந்தி படிச்சிருந்தா இந்திக்காரனா மாதிரி இருப்பான் தமிழன், அதனால்தான் நமக்கு இந்த உணர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியார் பேசியிருக்கார். அப்போ 37லயே பெரியார் தமிழ்நாடு பிரியணும் இந்தியாவில இருந்துன்றத எழுதியிருக்கிறாருன்றது தான் 26/9/1937. மணியரசன் இது போல ஆளுங்கெல்லாம், சீமானு விட்டுருங்க, சீமானுக்கு எந்த அரசியலுங்கிட்ட பேஸ் கிடையாது, சும்மா எவனா எழுதி கொடுத்தான் தான் பார்ப்பான், மேடையில் வச்சு சத்தம் போட்டு முழங்குறதோட சரி. அது ஒரு தற்கூரி. இப்ப விஜய் எப்படி தற்கூரியோ அது போல அதை விட மோசமான தற்கூரி அது. மணியரசன் நல்லா விஷயம் தெரிஞ்சால, ஏன்னா சிபிஎம்ல முழு நேர ஊழியராக இருந்தவர், நிறைய மார்க்சியம் படித்தவர், வரலாறுங்கெல்லாம் படிக்கிறாரு. ஆனால் திட்டமிட்ட விஷமமாக பொய் பிரச்சாரம் பண்ணுறது,
இது போல இந்த பித்தலாட்ட நூல் வெளியேறதுக்கு வந்து நேர்மை இல்லாம, அதாவது சமீபத்துல கூட பெரியாரை தாக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நேர்மையை, மனசாட்சியை இழந்து விட்டு பேசுகிற மனிதனாக மணியரசன் மாறிவிட்டார். கொஞ்சம் கூட ஒரு வெக்கமோ நாணமோ இல்லாமல் பெரியாருடைய நீ உங்களுக்கு அறிவு இருந்தா பெரியார கருத்து ரீதியா மோதி வீழ்த்துங்க, நான் வேணான்னு சொல்ல. கருத்தியல் ரீதியா பெரியாருடைய கருத்து சரியில்லைன்னு மோதி வீழ்த்துங்க. கடைசியா மாரி செல்வராஜு அதான் சொன்னாரு இயக்குனர், இருந்தா அதை விட பெருசா பேசுங்க, வீழ்த்துங்க. பெரியார் தனி அவதூறு பரப்புறீங்கன்னு கேக்குறாரு. ஆமா, வெறும் அவதூறு தான், வேற ஒண்ணுமே இவங்களுக்கு வேலை. அது இவங்களுக்கு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சாட்டை துரைமுருகன். அது தலைப்பே வந்து திமுகவில் வந்து சேர்ந்தேன், அண்ணாவாலதான் வந்து திமுகல இருந்து விலகினேன், அண்ணா வந்து இந்த துரோகம் பண்ணிட்டாரு வெளி போராட்டத்துக்கு, இப்படி எல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. யாரு? மணியரசன். ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் வந்து திமுகல ரொம்ப நாள் எல்லாம் இல்லை, சும்மா கொஞ்ச நாள் இருந்திருக்காரு, 1 வருஷம் 2 வருஷம். அவரு மணியரசனே அதை எழுதியிருக்காரு, ஒரு நூல்ல அவரை பத்தி நேர்காணல் கொடுத்திருக்காரு. கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து தேவநாய் பவனதான் உலக தமிழ் கழகத்துக்கெல்லாம் போயிருக்காரு. இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அவர் சிபிஎம்முக்கு போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிபிஎம் வந்து தேசிய விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு போனேன், எழுதி வச்சுக்கிறாங்களா? சிபிஎம்மே வந்து சிபிஐயே இந்திய தேசிய கட்சி தான். என்னைக்கு மொழி அடிப்படையில் நாடு பிரியன்னு சொன்னாங்க? 46க்கு முன்னாடி சொன்னாங்க, அதுக்கு பிறகு. அதனால அவர் வந்து அவர் விருப்பத்துக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போறாரு. ஓகே, இப்ப இதுல பெரியார் வந்து முதல் போராட்டத்துல என்னென்ன செஞ்சார்? பெரியார் தான் இதுல மெயின் ரோலே. பெரியார் அது புரியுது, அதுக்கு முன்னாடி இருந்து பெரியார் பேசியிருக்காரு. ஆமா, செயல்பட்டு. இந்த 38 போராட்டத்திலயும் இப்ப பெண்கள் மாநாட்டுல போய் பெரியார் பேசினாரு. 13/11/1938 ஒரு 5000 பெண்கள் கூடியிருந்தாங்க. பெரியார் பேசும்போது நீங்க எல்லாம் போராட்டத்துக்கு போனோம், கலந்துக்கணும், அப்பதான் போராட்டம் வெற்றி பெறும். இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது யார் நடத்தின மாநாடு? பெண்கள் எல்லாம் சேர்ந்து. இப்ப நம்ம மறைமலடிகளார் மகள் நீலாம்பிகை, இப்போ நம்ம மீனாம்பாள் சிவராஜ், தர்மாம்பாள், இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள், கொஞ்சம் முன்னணியில ஒரு 10 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய பெண்களை வச்சு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுல தான் இவருக்கு பெரியார்னு பட்டம் தராங்க. ஏன்னா இவர் வந்து சிறந்த நமக்கு பாதுகாவலா இருக்காரு, பெண் உரிமைக்காக இவரை விட அதிகமா யாரும் பாடுபடல, அதனால இவருக்கு பெரியார்னு தரும். பெண்களால் வழங்கப்பட்ட பட்டம். ஆமா, பெண்களால். அதுக்கு முன்னாடி இருந்தே சில பேர் அழைத்தாலும் இது முறைப்படி மாநாட்டுல கொடுக்கப்பட்ட பட்டம். அதுல வந்து பேசுறதுக்காக பெரியாருக்கு வந்து 1 ஆண்டு சிறை, மாநாட்டுல பேசுறதுக்கு. மறுநாளே பெண்கள் மறியல் பண்ண தயாரா வந்துட்டாங்க. அத போய் பெரியார் தான் தொடங்கி வச்சாரு. அதுக்கு 1 ஆண்டு சிறை. அப்புறமா இதுக்கு 500 ரூபாய், அதுக்கு 500 ரூபாய் அபராதம். அது கட்டலன்னா, அந்த 1000 ரூபாய் கட்டலன்னா அதுக்கு 1 ஆண்டு சிறை. 3 ஆண்டு சிறை பெரியாருக்கு. இதுக்கு எவ்வளவு நாள் சிறையில இருந்தார்? அதான் ஒரு 3 ஆண்டு கொடுத்தாங்க. ஆனா 39 கடைசியில உடல்நலம் சரியில்லை, பெல்லாரி சிறையில வச்சிருந்தாங்க. இடம் ரொம்ப குறைஞ்சிட்டாரு, சாவர மாரி ஆயிட்டாரு. அப்புறம் மக்கள் வந்து நிறைய போராடினாங்க. பெரியாரை கைது செய்த அடுத்த நாள் ஏறத்தாழ ஒரு 30,000 பேர் கடற்கரையில கண்டன கூட்டம் நடத்தினாங்க, பெரியாரை வந்து விடுதலை பண்ணணும்ட்டு. பெரியாருடைய கோர்ட் இதுவெல்லாம் கூட கொண்டாந்து இருக்கிறேன், நேரம் இங்க இருக்கு. நீதிமன்றத்துல பெரியார் பேசுறதெல்லாம் கூட எடுத்துன்னு வந்திருக்கிறேன் நானு. இந்த கோர்ட் எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அந்த போராட்டத்துக்கு தான் சொல்றாரு. ஆமா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அதை வாசி. உங்களுக்கு ஆசை தீர எவ்வளவு தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்கன்ட்டு. சிஐடிங்கெல்லாம் பெரியார் பத்தி சொன்னதெல்லாம் இங்க இருக்கு. அதுலதான் பெரியார் வாக்குமூலம் இருக்கு பாருங்களேன், 211ஆம் பக்கம். நீதிமன்றத்துல பெரியார் மீது குற்றச்சாட்டு, அந்த காவல்துறை எல்லாம் எப்பவுமே சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்கல்ல, படிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட பிறகு சொல்றாரு, நான் சம்பந்தப்பட்டிருக்கும் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியானது காங்கிரசுக்கு விரோதமானது என்றும் காங்கிரஸ் கட்சியினரை கவிழ்ப்பதற்கானது என்றும் பார்ப்பன துவேஷம் கொண்டது என்றும் முதல் மந்திரியாரே சட்டசபையிலும் பொதுக்கூட்டங்களிலும் தெரிவித்திருக்கிறார். ராஜாஜிய சொல்றாரு. இந்த கோர்ட்டு காங்கிரஸ் மந்திரிகள் நிர்வாகத்திற்கு உட்பட்டது, அடக்குமுறை நியாயமற்றது, தாங்களும் பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளை. இவை தவிர இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை ஒழிக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் மந்திரிகள் அதிதீவிர உணர்ச்சி கொண்டிருக்கிறார்கள்.
அது விஷயத்தில் நியாயம் அநியாயம் பார்க்க வேண்டியதில்லை என்றும் கையில் கிடைத்த ஆயுதத்தை எடுத்து உபயோகித்து ஒழித்தாக வேண்டும் என்றும் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை திடீரென்று வந்து புகுந்த திருடருக்கு ஒப்பிட்டு முதலமைச்சர் மந்திரியார் கடற்கரை பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். எனவே இந்திய எதிர்ப்பு விஷயமாய் மந்திரிகள் எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகள் அடக்குமுறையே என்பது எனது கருத்து. அடக்குமுறை காலத்தில் இம்மாதிரி கோர்ட்டுகளில் நியாயம் எதிர்பார்ப்பது பைத்தியகாரத்தனம். ஆதலால் இந்த கோர்ட்டு நியாயத்திலிருந்து வழக்கில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்று நடக்கும் வழக்கு விசாரணையில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முடிவுக்கு செய்து கொண்டேன். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சொல்றாரு. பொதுமக்கள் தவறுதலாய் கருதாமல் இருப்பதற்கு, தப்பு வழியில் செல்லாமல் இருப்பதற்கும், தான் நிரபராதி என்பதை எடுத்து காட்டுவதற்காகவும் ஒரு அறிக்கை எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கிறேன். அதனை வழக்கு ஆதாரங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டி கொள்ளுகிறேன். நான் இந்த வழக்கு விசாரணை சடங்கில் கலந்து கொள்ள வக்கீல் வைக்கவில்லை. சடங்குன்னு சொல்றாரு. அதை சர்க்கார் கட்சி வக்கீல் ஆங்கிலத்தில் பேசினார். நான் எட்டி இருந்ததாலும் ஆங்கிலம் சரியாக தெரியாதனாலும் அவர்கள் பேசினதும் சில சாட்சியங்கள் சொன்னதும் சரியாய் புரியவில்லை. ஆனால் பின்னால் நடந்த சங்கதிகளை கவனித்தேன், ஓரளவுக்கு புரிந்தது. இவற்றுள் பிராதில் முதலாவதாக 21/4/38 கவர்மெண்டார் இந்தி கட்டாயமாய் படிப்பிப்பதை அமலுக்கு கொண்டு வந்த உத்தரவு பிறப்பித்தவர்கள் என்றும், அதற்கு பிறகு சில சுயநலக்காரர்கள் தாங்களே இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி பிரச்சாரகர் என்று பெயர் சூட்டி கொண்டு முதல் மந்திரியாரை நிர்பந்தப்படுத்தி அந்த உத்தரவை கேன்சல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மந்திரியாரின் உரிமையை தடைப்படுத்தினார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அவங்க வீட்டு முன்னாடி இருந்தாங்களா, அதை பற்றி சொல்றாங்க. அறிக்கை வெளியிட்டதின் நோக்கம். ஆகவே இந்த விஷயங்களை தங்கள் கவனத்திற்கென்றே நான் சமர்ப்பிக்கவில்லை. தங்களால் காங்கிரஸ் மந்திரிகள் இஷ்டத்திற்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது. பொது ஜனங்களுக்கு விஷயம் தெரியட்டும் என்றும், நான் சட்டம் மீறினேன் என்றும் மற்றவர்கள் கருதி அதை செய்ய துணிந்து விடக்கூடாது என்பதற்கும், இந்த இந்திய கிளர்ச்சியும் என்னுடைய எவ்வித முயற்சியும் செயலையும் இன்று வரையிலும் கூட சட்டத்திற்கு கட்டுப்பட்டதென்றும், துவேஷம், குரோதம், பலாத்காரம் சிறிதும் சம்பந்தப்பட்டதல்லவென்றும் தெரிவிப்பதற்காகவே ஆகும். ஆகவே கோட்டார் அவர்கள் தாங்கள் திருப்தி அடையும் வண்ணம் அல்லது மந்திரிமார்கள் திருப்தி அடையும் வண்ணம் எவ்வளவு அதிக தண்டனையை கொடுக்க முடியுமோ அவைகளையும், பழிவாங்க உணர்ச்சி திருப்தி அடையும் வரைக்கும் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு கொடுக்க முடியுமோ அதையும் கொடுத்து வழக்கு விசாரணை நாடகத்தை முடித்து விடும்படி வணக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். இது போல கோர்ட்ல யார் சொல்லுவாங்க? அஞ்சாம இந்திக்காக இப்படி சிறை போயிருக்காரு. ஆமா, பெரியாருடைய இயக்கம் தான் 38 இந்திய எதிர்ப்புக்கு சுயமரியாதை இயக்கம். அப்ப அண்ணா அதில் தான் இருந்தாரு. பல பேர் இப்ப அந்த 100 பேர் சொன்னேன், அதுல பட்டுக்கோட்டை அழகிரி தான் சர்வாதிகாரி. தமிழர் பெரும்படையில மூவலர் ராமமூர்த்தியர் கூட நடந்து வந்த பெண்மணி. அதுல அந்த தமிழர் பெரும்படையில 100 பேர்ல 90 பேர் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவங்க. மீதி 4 பேர் தான் அந்த சாமியாருங்கள்ல 2 பேர் வேற சிலர் இருந்தாங்க. அதில் மற்றவங்கெல்லாம் தமிழறிஞர்கள்ல குறைஞ்சதான். மற்றவங்கெல்லாம் இதை பல்வேறு ஆய்வாளர்களுக்கு, நான் மட்டும் சொல்ல, சாரதா நம்பியாரூரான் சொல்லியிருக்காரு. பொலிட்டிக்கல் கேரியர் ஆஃப் ஈசா விஸ்வநாதன், பெரியார் வேற. அதில் இந்திய பற்றி பெரிய பாகம் இருக்குது. அவர் இப்போ ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் அவர் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில். அதில் பெரியாருடைய ரோல் இருக்குது. ஆக 38 இந்திய எதிர்ப்பு என்பது பெரியாருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் எழுதுனது தான். இவர் நிறைய பொய் எழுதியிருக்கிறாரு. அண்ணாவை ரொம்ப அந்த காசு சம்பந்தமான இதனால அவரை ரொம்ப ஈழத்தடிகள் அண்ணாவை ரொம்ப நாகரிகம் இல்லாமல் திட்டியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. 1937 என்னால் தொடங்கப்பட்ட இந்திய எதிர்ப்பு இயக்கம் தான் தமிழ்நாட்டில் நல்லதொரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி காங்கிரஸுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி உருவாக வளர்ந்து வேரூன்றி நிற்பதற்கு வழிகோலியது என்பது மிகைப்பட கூறுவதாகாது. திராவிடர் கழகம், அதன் பின் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தோன்றி இயங்கி வருகின்றன என்றால் 37 என்னால் தோற்றுவிக்கப்பட்ட இந்திய எதிர்ப்பின் பலனே என்பதை அவரும் இது சொத்த அம்பக்கு. ஏன்னா இவர் 37 தான் அந்த கடிதம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வர்றாரு. நீதி கட்சி 16 பெரிய கட்சியாகி 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது. 1920 36 வரைக்கும் 16 ஆண்டு ஆட்சியில் இருந்தது. சுயமரியாதை இயக்கம்
அப்பயே 10,000 பேருக்கு மேலே உறுப்பினர் கொண்டு இருந்தாங்க. இவர் என்னமோ இவர் பண்ணதுனால தான் திமுகலாம் வளர்ந்துச்சுன்னு எழுதுறதெல்லாம் சுத்த அம்பக்கு. இதை போலி தமிழ் தேசியவாதிகள் தூக்கி வச்சுக்கின்னு இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதில் நிறைய ஏராளமான பொய் இருக்குது. இதுக்கு மறுப்பு ஒரு நூலாக எழுதிடலாம். பேசுகிறத விட ஒரு சின்ன நூல் ஒன்று எழுதிறது தான் நல்லதாக இருக்கும்னு தோணுது. சொல்லப்போனால் அது அண்ணாவை இழிவுபட்டணும்னு எழுதணும் கூட சேர்த்து பெரியாரையும் சேர்த்து எழுதியிருக்கிறாரு. அண்ணாவை தான் ரொம்ப சிறைக்கு போயிட்டு வந்தவொடனே, ஆனால் இவர்கள் அதில் சொல்கிறாரு, போராட்ட தலைவனாகவும் தளபதியாக இருப்பவர்கள் இந்த ஆடம்பரங்களை அறவே விரும்ப மாட்டார்கள். சிறை கதவுகள் திறக்கப்பட்டவுடன் தங்களை வரவேற்க எவ்வளோ பேர் வந்திருக்கிறார்கள், யார் யார் குறிப்பிடத்தக்கவர்கள் வந்திருக்கு, எத்தனை மாலைகள், எவ்வளவு தொகை பண முடிப்பு, தங்களுக்கு அளிக்கப்படும் கேடயம் வெள்ளியால் ஆனதா, தங்க முலாம் பூசப்பட்டதா, ஊர்வலம் பல்லக்கிலா தேரிலா, ஊர்வலத்தில் யானை குதிரை உண்டா, செய்தித்தாள் குறிப்பிடுபவர்களும் புகைப்படம் எடுப்பவர் வந்துள்ளனரா என்ற விவரங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்களே அன்றி தாங்கள் ஏற்ற பணியில் வெற்றியா தோல்வியா என்று எண்ணி கூட பார்க்கவில்லை, நினைவும் நேரமும் அதுக்கு இருப்பதில்லை. இப்படியெல்லாம் திமுகவை பற்றி வேணும்னே ரொம்ப இது பண்ணி எழுதியிருக்கிறாரு. இவர் அந்த இந்திய எதிர்ப்பு போரில் அண்ணாவுக்கு பழக்கமானார், நண்பரானார், ஈழத்தடிகள். அதனால திராவிட நாடு இதை 39 இது முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அவர் கூட பழக்கத்தில் இருந்தாரு. 42 திராவிட நாடு இதழ் தொடங்கப்படுகிறது. இந்திய யாரு திரும்ப பெற்றுக்கிறாங்க? இந்தி திரும்ப அதை இவர் சொல்றாரு, இவர் போய் பார்த்தனால தான் கவர்னர் திரும்ப பெற்றாருன்னு சொல்றாரு. அது உண்மை அல்ல. பெரியார் அவர்கள் 19ஆம் தேதி ஒரு கூட்டம் போடுறாரு கோகலால, இறுதி எச்சரிக்கை அப்படின்னு கவர்னருக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அதை கழிச்சு 2 நாள் கழிச்சு பிப்ரவரி 21 அன்றைக்கு ஆளுநராக இருந்தவர் இந்தியை திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி ஒரு முறை போய் பார்த்ததாகவும் இவர் சொல்லி தான் ஏதோ கவர்னர் திரும்ப பெற்றதாகவும் அதில் எழுதியிருக்கிறாரு. அது உண்மை கிடையாது, பொய். அதுபோல் அந்த பணமேட்டர் ஒன்று இருக்குது. இவர் ஏன் இப்படி எல்லாம் எழுதினாருன்றதுக்கு ஒரு செய்தி. 3/9/64 சென்னையில் எனக்கு பொன்னாடை போர்த்தி 5000 வெண் பொற்காசுகள் பண முடிப்பாக தரப்பட்டதாக ஒரு சடங்கு நடைபெற்றதல்லவா. இவர் கொடுத்ததை சடங்குன்னு சொல்றாரு. பக்கம் 41 அது இருக்கு இவருடைய நூலில். அதற்கு விளக்கம் தந்து எனக்கென்று தந்த பணம் எப்படியெல்லாம் செலவாயிற்று என்ற விவரங்களை குறிப்பிட்டு 4/9/64 ஒரு அறிக்கை அச்சிட்டு அதனை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பொறுப்பானவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் செய்தித்தாள் அனைத்திற்கும் அனுப்பி வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கென்று தந்த பணத்தில் ரூபாய் 1200 தான் எனக்கு பயன்பட்டதென்றும் எஞ்சியுள்ள 3090 திராவிட நாடு நிர்வாக செலவுக்காக அவ்வப்போது வாங்கிய கடனுக்கும் 1962 காஞ்சிபுரம் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலுக்காக வாங்கிய கடனுக்கும் நேர் செய்யப்பட்டது என்பதையும் அந்த அறிக்கையில் விளக்கமாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் கழகத்தில் உள்ள எவரும் அதற்கு பொறுப்பான தலைவரிடமோ நிதி அளிப்பு விழா குழுவினரிடமோ விவரம் கேட்கவில்லை, கேட்கும் துணிவை பெறவில்லை என்றால் எப்பொழுதோ 25 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு நிகழ்ச்சிகளை பற்றியா கேட்கப் போகிறார்கள் அப்படின்ட்டு எங்களுக்கு வேண்டியது புகழும் செல்வாக்கும் வருவாயும் தான் என்ற போக்கில் இருப்பவர்களிடம் எங்கனும் நேர்மையும் ஒழுக்கையும் எதிர்பார்க்க முடியும். என்றாலும் பொதுமக்கள் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதுகிறேன். கடைசியாக ஒன்று எழுதுறாரு, அது மிக முக்கியம். இவரை வெளியே தட்டி போடுறாங்க. திராவிட நாடு இந்த பணம் ஊழல் பண்ணிட்டாருன்ட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. 30 ஆண்டுகளாக நான் ஆற்றிய உழைப்பால் உயர்ந்தவர்களின் இதயமற்ற, அண்ணாவை பற்றி எழுதுறாரு, இதயமற்ற மனித பண்பற்ற கொடுமையை பொதுமக்கள் புரிந்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் அதன் தலைவராலும் திக்கற்றவனாக தெருவில் விடப்பட்ட எனக்கு 68 ஆண்டுகளை கடந்து எஞ்சி நிற்கும் சிறிது கால வாழ்க்கையை நடத்தி செல்ல இயலாத நிலை பெற்றுள்ள எனக்கு ஏணியாக தோணியாக கருவேப்பிலையாக பயன்படுத்தப்பட்டு செய்வதறியாது கலங்கி நிற்கும் நிலை பெற்றுள்ள எனக்கு ஓரளவாவது ஆறுதலும் அமைதியும் உண்டாகும் என்பதற்குமாகவே இதனை எழுதுகிறேன். அப்போ இந்த புத்தகம் எழுதுந்த முழுக்கமே
அண்ணா மீது இருந்த காழ்ப்புனால இந்த பணத்தினால அவர் வெளியே தெத்திவிட்டாரு அடிகள்னு பேர் வச்சிருக்கிறாரு. இத்தனை எனக்கு எனக்கு எனக்குன்றாரு. ஆமா, எல்லாம் இவருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு மட்டும் புகழ் வந்து வரக்கூடாது, மாலைக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்றாரு. வேறு யாதாயினும் பயன் கருதியோ இதுவும் முக்கியம்தான், அல்லது எனக்கு கிடைக்க வேண்டிய புகழையும் செல்வாக்கையும் யாரோ தட்டி பறித்து கொண்டார்களே என்ற காழ்ப்பாலோ இதெல்லாம் எழுதுவதாக யாரும் எண்ணிவிட வேண்டாம். இவரே இதையும் எழுதுறாரு. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாரு. நான் நினைத்திருந்தால், விரும்பி இருந்தால், அல்லது என்னுடன் நெருங்கி பழகி அவர்கள் சொன்னதை கேட்டு அதன்படி நடந்திருந்தால், நானும் ஓரளவுக்கு செல்வத்தில் புரண்டு வறுமை, தொல்லை, துன்பம் என்ற இன்னல்களிலிருந்து விடுபட்டு வசதியான வாழ்க்கையில் திளைத்திருப்பேன். அப்படின்னா என்ன, என்னை வந்து அம்போன்னு விட்டீங்களே அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து காருக்கு பெட்ரோல் இல்லாம வந்து கஷ்டப்பட்டாரு அப்படின்னு செய்திகள் இருக்குது. ஆமா, இது முழுக்க முழுக்க அண்ணாவுக்கு எதிராக எழுதப்பட்டது. அதே நேரத்தில் பெரியாரையும் விட்டு வைக்க கூடாது, ஏன்னா பெரியார் தலைவர் ஆயிட்டாரு, இவர் ஒன்றும் இல்லாத இது ஆயிட்டாரு. அதனால எழுதப்பட்ட நூல். இதை வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் இப்போ ஒரு வாரம் 10 நாள் அந்த புத்தக கண்காட்சி நடக்கிற நேரத்துல அந்த புத்தகத்தின் தலைப்பையே மாத்திட்டாங்க. திராவிட ஈவேரா பித்தலாட்டம் மொழிப்போர்ல அப்படின்னு சொல்லி பேரு தலைப்பு. அந்த ஆள் வந்து இந்திய எதிர்ப்பு அன்றுன்றும் தான் எழுதினாரு. இவங்க வந்து அதை மாத்தி இவங்க விருப்பத்தில் பல பக்கங்களை தூக்கிட்டு அப்புறம் காங்கிரஸுக்கு ஆதரவாக எழுதியிருக்காரு. திமுக எதிர்கட்சியா இருக்கணும், பதவிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இதுல எழுதியிருக்காரு. நல்ல ஆலோசனை தான் சொல்லணும் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. இன்னொரு புத்தகம் இதை விட மறைமலடிகளே எழுதாத ஒரு புத்தகத்தை மணியரசன் வெளியேறதுக்கு போனாரு. மறைமலடிகள் எழுதுனது வந்து இந்தி பொது மொழியா என்கிற ஒரு நூல் மட்டும்தான். அதை இவரும் இலவசமா பணம் வாங்கி ஜிடி நாயுடுகிட்டெல்லாம் காசு வாங்கி 10,000 காப்பி போட்டார். அப்போ மறைமலடிகளே இவர் பேர்ல வழக்கு போறேன்னு எழுதி இருக்கிறாரு. இதுல முன்னாடியே இருக்கு. அப்புறம் சண்முகானந்த அடிகள், அருணகிரி அடிகள்லாம் போய் அவர் பாவம், ஐயா பாவம், நல்லவர், ஏன்னா மறைமலடிகள் வித்து கொஞ்சம் காசு சேர்க்கணும்னு நினைப்பாரு. அவருக்கு வருமானம் இல்லை, அவர் எழுதுறதை வித்தாதான் அவருக்கு வருமானம் வரும். இவர் இலவசமா எவங்கிட்டயோ காசு வாங்கி போட்டா அவருக்கு எப்படி வருமானம் வரும்? அதனால வழக்கு போட இருந்தாருன்றத முன்னுரையில் அவரே மறைமலடிகளே எழுதியிருக்கிறாரு. இப்படி இவர் பேருக்காக இதெல்லாம் பணம் வாங்கி போட்டு பண்ணிட்டு எல்லாமே நான் தான் முதல் சார், நான் கடிதம் எழுதிக்கிறேன். இப்போ நான் கடிதம் எழுதி புத்தகம் தான் இந்துல போடுவாங்க நாளைக்கு. அதெல்லாம் ஒரு சாட்சியா? பெரியார் போடலன்றதுக்கு என்ன சாட்சி? இவர் எட்டுமே எங்க பெரியார் அதுக்கு முன்னாடியே இந்திய எதிர்ப்பு எவ்வளவு எழுதியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறேன் நான். இதுல பெரியாருக்கு ஒன்றும் ஆர்வம் இல்லாமல் இல்லையா? ஆர்வம் இல்லாமல் இருந்தால் ஏன் அத்தனை இது எழுதுறாரு, அத்தனை கூட்டம் பேசுறாரு, அத்தனை மாநாடு நடத்துறாரு? ஆக திட்டமிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் பழி தூற்றுவதற்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் ஈழத்தடிகள் எழுதிய இந்த இந்திய எதிர்ப்பு இன்றும் அன்றும் என்பது தான். ஏன் இதுல நடராசன், தாளமுத்து 2 இளைஞர்கள் வந்து தங்களோட உயிரை வந்து தியாகம் செய்யறாங்க. ஆமா, அதுல என்ன நடக்குது? அவங்க எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வராங்க? அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அதான் நடராசன், தாளமுத்து 2 பேருமே ஆர்வமா, பல இளைஞர்கள் வந்தது போல வந்தாங்க. இப்ப NV நடராசனே அது வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்தவர். இந்த போராட்டத்தின் விளைவா தான் திராவிட இயக்கத்துக்கு வந்தாரு அவரு NV நடராசன். அது போல வந்தவங்க இந்த சிறை கொடுமையில சரியான உணவு இல்லை, அங்க வந்து அப்பெல்லாம் மோசமா இருக்கும், அப்படியே புழுவெல்லாம் இருக்கும். அப்படியே பெரியாரே எழுதியிருப்பாரு, புழு நெல்லியும் அப்படியே தூக்கி தள்ளிட்டு வெந்து போய் கிடக்கும், புழு விரல தள்ளிட்டு குடிச்சிடுவாங்க கஞ்சன்ட்டு. அவ்வளவு மோசமா உணவு முறைகள், சரியான மருத்துவ வசதிகள், வேணும்னே அடக்கி ஒடுக்கணும்னு ராஜாஜி வந்து ரொம்ப கொடுமை பண்ணதுனால அந்த வயிறெல்லாம் கெட்டு ஜீரணம் ஆகாம முதல்ல நடராசன் தான் இறந்துடுறாரு 15/1/39. பட்டியல் சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவரு தான் முதல்ல அந்த ஊர்வலத்துல 10,000 பேர் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய ஊர்வலம். அந்த இதுல எடுத்து இங்க இப்ப மூலக்கொத்தலம் இருக்குதுல்ல, அங்க வைக்கிறாங்க. 2வதாக இறந்தவர் வந்து தாளமுத்து. அவர் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த 2 பேருக்கும் பெரிய அளவுல பெரியார் தான் அந்த நினைவு சின்னத்தை வந்து அடிக்கல் நாட்டினாரு. அப்புறம் ஓராண்டு கழிச்சு பெரியார் தான் அதை திறந்து வச்சாரு மூலக்கொத்தலத்துல. இப்ப முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு காலையில போனாரு அந்த 8 மணிக்கு. அங்க போயிட்டு அவங்க வெங்கல சிலை வச்சிருக்காங்க. சென்றாண்டு வந்து நல்ல ஒரு வளைவு அமைச்சாங்க. அதுக்கு முன்ன வந்து வெறும் மொட்டையா இருக்கும். அது நாங்க தான் தமிழ் உரிமை கூட்டமைப்பு சார்பில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
அது ஒரே மலைக்காடாக இருக்கும், போக வழியாக இருக்காது. அதெல்லாம் சரி பண்ணி கீதா பச்சையப்பன் புலவர் அவர் கூட நாங்கள்லாம் போய் அதை ஒழுங்கு பண்ணி வருஷம் வருஷம் போகிற இது பண்ணோம். இப்போ எல்லா கட்சியாரும் இன்னைக்கு 2 வெண்கல சிலையை முதல்வர் அங்கே திறந்திருக்கிறாரு அந்த இடத்துல. அதெல்லாம் அவங்க தான் முதல் பலி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். அதனால இப்போ எழும்பூரில் இருக்கிற கட்டடத்து கூட தாளமுத்து நடராஜன் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி தமிழ்நாடு அரசு முதல்ல இருந்த ஒரு பேர் தான் முதல்ல வரணும், நடராசன் தாளமுத்து என்று வர வேண்டும். அதை அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று இந்த நேர்காணல் வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நம்ம அடுத்தடுத்த நேர்காணல்ல அடுத்த கட்ட போராட்டங்கள் இன்னும் திராவிட இயக்கத்தின் மீது இந்த போலி தமிழ் தேசியவாதிகளால் வைக்கப்படுகின்ற அவதூறுகளுக்கு உங்கள்கிட்ட கேள்வியா வைக்கிறேன். நீங்க அதையும் தெளிவுபடுத்துங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி நம்ம பார்வையாளர்களுக்காக ஒரு வரலாற்றை மீண்டும் கண்முன்னே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. நன்றி.